போலி என்கவுண்டர் வழக்கில் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு தூக்கு தண்டனை விதித்து பாட்னா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள ஆஷியானா நகரில் சம்மேளன் மார்க்கெட்டில் கடந்த 2002ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதியன்று விகாஷ் ரஞ்சன், பிரசாந்த் சிங், ஹிமன்சு சேகர் ஆகிய 3 கல்லூரி மாணவர்களை என்கவுண்டரில் போலீசார் சுட்டுக் கொன்றனர். பல குற்றங்களில் சம்பந்தப்பட்ட திருடர்கள் என்றும் போலீசை சுட்டுவிட்டு தப்ப முயன்றதால் சுட்டுக் கொன்றதாகவும் பாட்னா போலீசார் அடுக்கிய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் அப்பட்டமான பொய்கள் என்பது சிபிஐ நடத்திய விசாரணையில் தெரியவந்தது. அதையடுத்து என்கவுண்டரில் ஈடுபட்ட போலீசார் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த மார்க்கெட் கடைக்காரர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் செவ்வாயன்று பாட்னா சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மாணவர்களை சுட்டுக் கொன்று நாடகமாடிய இன்ஸ்பெக்டர் ஷாம்சே ஆலமுக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிபதி ரவிசங்கர் சின்ஹா தீர்ப்பளித்தார். போலீஸ் கான்ஸ்டபிள் அருண்குமார் சிங் மற்றும் 6 கடைக்காரர்களுக்கு சாகும் வரை ஆயுள் சிறை விதித்தும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. शास्त्री नगर के कांस्टेबल थे अरुण कुमार सिंह, बाकी 6 वहाँ के शॉपकीपर थे सम्मेलन मार्केट के। तो जिस सेंटेंस पर सुनवाई हुआ 2 को पाया गया था, 2 को कन्विक्शन किया गया था 302, 149 में, अदर जो पेनल सेक्शन है 148 अदर ऑफेंसेज में। तो शमसे आलम को टिल डेथ फांसी की सजा हुई और अरुण कुमार सिंह कांस्टेबल जिसको 302, 149 में जो कन्विक्शन हुआ उसको लाइफ इम्प्रिजमेंट हुआ, लेकिन टिल डेथ हुआ। लाइफ इम्प्रिजमेंट ये नहीं है कि लाइफ मतलब 14 साल वाला, ये टिल डेथ इनका हुआ 302 में। और अदर जो भी है अदर का 307, 149 में हुआ था, जो भी दुकानदार थे तो उन लोग को भी लाइफ इम्प्रिजमेंट टिल डेथ है. டெலிபோன் பூத்தில் போன் பேசியதற்கு பணம் செலுத்துவதில் கடைக்காரர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்பட்ட தகராறு போலி என்கவுண்டரில் முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.